சரி. வணக்கம். வளம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி தமிழ் விருப்ப பாட தமிழ் வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில 200 மதிப்பெண்கள்ல 100 மதிப்பெண் வந்து தமிழுக்கு மாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். ரொம்ப குறிப்பா இந்த பாடத்திட்டம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 85 வினாக்கள் இலக்கணம் அல்லது பயன்பாட்டு செய்திக்கும் வெறும் 15 கேள்விகள் மட்டும்தான் இலக்கியம் நூலாசிரியர்கள் குறித்த செய்திகளுக்குமாக பிரிக்கப்பட்டது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய இலக்கணம் சார்ந்த செய்திகளை நம்ம ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த கிரீன் லைட் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ இலக்கணங்களை நம்ம 6ஆவது இருந்து 10வது 12வது வரையில படிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம கூர்மையாக திருப்பி படிக்கப்போம். இப்ப அதுக்கு முன்னாடி முதல்ல சிலபஸ் நம்ம பார்ப்போம். முதல் 7 யூனிட் 7 அலகுகள் இருக்கின்றன. முதல் அலகுல 25 கேள்விகள் கேட்கப்படும். அதுல பிரித்து எழுது, சேர்த்து எழுது, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இத பொதுவா மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவோம். நம்ம பொதுவா குண்டுலானா பெரியலானா சொல்லிட்டு இருக்கோம், சொல்லக்கூடாது. ஒற்றல் நகரம் வருடல் நகரம் பேரு நம்ம வகுப்புல சொல்லிட்டே இருக்கோம். இணை எழுத்துக்கள், காவுக்கு ஞ இணை எழுத்து, சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ 3 சுட்டு, வினா எழுத்துகளுக்கு ஒரு நூற்பா இருக்கிறது. நன்னூலாசிரியர் பமணந்தி எழுதியிருக்கிறாரு. ஏ யா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகும். 5 தான் வினா எழுத்து. ஒருமை பன்மை அறிதல், வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனின் பெயர் பெயரெச்சம் அறிதல், அயற் சொல்லிலிருந்து தமிழ்ச்சொல். இது நம்முடைய அருளியார்னு புதுவையில ஒரு தமிழறிஞர் இருக்கு. இந்த வடமொழி சொற்கள்ல இருந்து அல்லது பிறமொழி சொற்களுக்கு தூய தமிழ் சொற்கள் எதுவுமே உருவாக்குகிற ஒரு அகராதியை உருவாக்கிட்டார். அது நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் வருது. அடுத்தது வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. இதுதான் 25 கேள்விகள் வருது. இதைத்தான் நம்ம ரொம்ப கவனமா படிக்க வேண்டியிருக்கு. 4ல ஒரு பகுதி அலகு 1 ஒரு 8 வரியில கொடுத்திருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வேகமா படிக்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம பாடத்திட்ட அடிப்படையில அதுக்கு ஒரு 6ல இருந்து 7 வகுப்புகள் ஒரு முதல் யூனிட் மட்டும். அடுத்து சொல்லகராதி. இந்த அடிப்படையிலையும் அடுத்து 15 கேள்விகள் இடம். இதுல 15 வருது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது, ஓரெழுத்து ஒரு மொழி. அது இன்னைக்கே நாம வந்து முடிந்தால் அரசாங்கத்தினுடைய பட்டியலை படிச்சு அதை மீண்டும் மீண்டும் நீங்க படிச்சு பார்த்து மனப்பாடம் பண்ணுறது. உரிய பொருளை கண்டுபிடிக்கிறது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அது இல்லாம நம்ம எடுத்திருக்கிறோம். பொருந்தாத சொல், ஒரு 4 சொல்ல எந்த சொல் பொருந்தாத சொல்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு பேச்சுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் தந்துட்டு நடுவில் பாலையும் தரான்னு வச்சுங்களா, எது பொருந்தாதது என்று பார்க்கிற போது அந்த மாதிரி ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருளை குறிக்கிறது, அகர வரிசைப்படி சொற்களை சரி செய்தல், சொல்லும் பொருளும் அறிதல், இதெல்லாம் இருக்கிறது. அடுத்தது கோடிட்ட இடங்களை சொல்லி தேர்ந்தெடுத்தல். ஆனா விரிவா படிக்கல, அது கொஞ்சம் அடிப்படையான செய்திதான். பேச்சு வழக்குல அதாவது 2 இருக்கிறது. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்துறது ஒண்ணு. 3வது அலகுல நமக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை 4 இருக்கு. அந்த வாக்கியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர், மரபு தமிழ். இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. ஆண் பால் பெண் பால் மாறி வரக்கூடாது. மாதிரி பாருங்க, பசுனா கன்றுன்னு சொல்லணும், ஆடுனா குட்டின்னு சொல்லணும், நாயினாக்கா கத்தியது குறைத்தது, கத்தியது சொல்லக்கூடாது, குறைத்தது சொல்லணும். இதெல்லாம் வந்து மரபு வழியானது. உட்காருங்க. இதெல்லாம் வந்து 3வது அலகு. 4வது அலகுல கலை சொற்கள். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற அறிவியல், பொருளாதாரம், வரலாறு, சமூகவியல் எல்லாம் இருக்கக்கூடிய கலை சொற்களை கண்டுபிடிச்சு இடங்கள் விழித்தனமா போச்சா இல்ல. உங்க பேர் என்னமா? தம்பி எனக்கு தெரியும். நல்லது. இப்ப நமக்கு வந்து இது கலை சொற்கள். இதுக்கு நம்ம ஒரு 300 சொற்களை உருவாக்கியிருக்கோம். ஒண்ணுக்கும் ரொம்ப குறிப்பா எந்த பேச வச்சு எடுக்கிறோம்னா, அரசாங்கம் செந்தமிழ் சொற்குறப்பியல் அகரமுதலி திட்டம்னு வச்சிருக்கிறாங்க.
சொற்குவைன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல இருந்து சொற்கள் நாம் எடுத்திருக்கோம். அதுல இருந்தா கேள்விகள் பெரும்பாலும். 5வது அலகு இதுக்கெல்லாம் ஒரு நாள் வகுப்பு. இந்த முதல் 3 யூனிட் வரைக்கும் தான் நாம எடுக்க போற 25 வகுப்புகள்ல ஒரு 12 இருந்து 13 வகுப்புகள் முதல் 3 யூனிட். இந்த 4, 5, 6 இது 3த்துக்கும் ஒரு நாள் 1.5 மணி நேரம் வகுப்பு. ஒண்ணு வந்து கலை சொற்கள். இன்னைக்கு இருக்கிற கலை சொற்கள் அறிவியல் இருந்து இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டுக்கு இணையதளம், ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு இப்படி எல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த சொற்களை உருவாக்குறதை பத்தி படிக்கிறது 1.5 மணி நேரம். சொற்கள் கண்டுபிடிச்சு டெஸ்ட் வச்சு. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளுதல். அது உங்களுக்கு எப்பவுமே எளிமையான கேள்விதான். சின்ன வயசுல இருந்தே காம்ப்ரஹென்ஷன் ஒரு பேரா தந்துட்டு அந்த பேராவில இருந்து கேள்விகள் கேட்கிற முறை இருக்கு இல்லையா, அது ஒரு எளிய பகுதி தான். அதுல வந்து தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள்லாம் எப்படி படிக்கிறது. அடுத்தது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டும் பொதுவா ஒரு பேராகிராஃப் கொடுத்து மொழிபெயர்க்க சொன்னாங்கன்னா கடினமாக இருக்கும். ஆனால் இது மறுபடியும் MCQ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருந்தாலும் எளிமையாக கண்டுபிடிக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அலகு 3க்கு 15. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 40, 55 வருது. இதுக்குதான் நம்ம 12ல இருந்து 13 வகுப்புகள் எடுத்துக்கணும். 25 வகுப்பு. சரிங்களா? இந்த 4, 5, 6க்கு ஒரு இதுதான். அதுல பாத்தீங்கன்னாக்கா 10, 15, 5 10, 15, 5. அப்போ இந்த 7வது பகுதிக்கு சிலபஸ் அதிகம், கேள்விகள் குறைவு. 15, 20, 35, 45. அப்போ இந்த 7வது யூனிட்டுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஆனா 7வது யூனிட்டை என்ன பண்றதா நம்ம இருக்கிறோம்னா, ஒவ்வொரு நாள் வகுப்புலையுமே 7வது யூனிட்ல இருந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம். இன்னைக்கே நாம திருக்குறளுடைய முதல் அதிகாரமாக இருக்கிற ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை நம்ம இன்னைக்கே படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம், திருக்குறள் அதிகாரம், ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு பேரலாவே 7வது யூனிட்டை தள்ளிட்டு. இதான் நம்ம திட்டமிட்டு இருக்கிற முறை. இந்த வகுப்பை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் என்பது இந்த செய்தி. சிலர் நம்ம இதுல அறிமுக வகுப்புக்கு வந்திருந்தீங்க. கொஞ்சம் முன்னாடி நம்ம அறிமுக வகுப்பு நடத்திருந்தோம். அந்த அறிமுக வகுப்புக்கு வந்தவங்க எத்தனை பேர் வகுப்புல இருக்கீங்க? அந்த அறிமுக வகுப்புக்கு வந்தவங்க ஒரு இன்னைக்கு 30 பேர் வந்திருக்கீங்க. அன்னைக்கு அறிமுக வகுப்புல வந்திருந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஏன்னா அதுல இருந்துதான் நம்ம தொடங்கி ஆகணும். அறிமுக வகுப்புல நம்ம சொல்லி இருந்தாலும் மீண்டும் அங்கிருந்துதான் நம்ம தொடங்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு புதிய மாணவர்கள் அதிக பேர் வந்திருக்காங்க. நோட் பேப்பர் வச்சிருக்கீங்க. அதனால நமக்கு வந்து இங்கிருந்து தான் நம்ம எப்பவுமே இலக்கணத்தை தொடங்கும். அதனால அறிமுக வகுப்புல சொன்ன ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் மீண்டும் ரிப்பீட் ஆகும் அறிமுக வகுப்புகள் வந்திருந்தவங்களுக்காக. அப்போ முதல் எழுத்துகள், தமிழனுடைய எழுத்துக்களை வந்து 2 பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்துகள், இன்னொன்னு சார்பு எழுத்து. எழுத்துக்கள்னு போடக்கூடாது, எழுத்துகள் தான். எழுத்துக்கு பன்மை எழுத்துகள் தான். நாற்காலிக்கு பன்மை நாற்காலிகள் தான். ஓரெழுத்து ஒரு வழியில தான் அது வல்லெழுத்து மிகும். இங்க மிகாது. பூதா பூக்கள்னு மற்ற இடத்துல மிகாது. வாழ்த்துக்கள்னா வேற ஒரு மீனிங். வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. வாழ்த்தி கொடுக்கப்படுகிற கல் தான். பாட்டு எல்லாம் சியர்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரி வாழ்த்துக்கள் என்பதும் ஒரு வார்த்தை தான். அது வேற பொருள். கல் என்பது தனியான பெயர் சொல்லாம. ஆனா இங்க நம்ம பயன்படுத்துறது கல் வந்து பன்மைக்கான விகுதி. அதனால முதல் எழுத்துக்கள் தான் எழுதணும், எழுத்துக்கள்னே போடுறோம். இது சொற்றொடர்ல பிழை கண்டுபிடிக்க பயன். அப்போ இதுல நமக்கு தெரிஞ்சதுதான் உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள். உயிர் எழுத்துக்களை பொறுத்த மட்டும் ஆனாதான் நான் எழுத போறேன். ஆனாவை மேல எழுதுறேன், ஆவணாவை கீழே எழுதுறேன். இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, குறில் எழுத்துக்கள் 5. உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துல குறில் எழுத்து எத்தனைமா? 5 தான் குறில். 6 6 நம்ம நினைச்சு போடுவோம். குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 6. நீங்க என்ன மாதிரி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இந்த முன்னாடி உட்காருங்க. நீங்க கூட முன்னாடி இந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா மறைக்கப்படும். அப்ப குறில் எழுத்துகள் 5. குறில் எழுத்துக்கள் எத்தனைமா? 5.
நெடில் எழுத்துக்கள் என்னவா? 7. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அ ஒரு மாத்திரை, அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஐ நெடில், 2 மாத்திரை நெடில், ஓ ஓ ஔ. அப்ப என்ன ஆயிடுது? ஈக்குவலா பிரிச்சுக்கிறதா நினைச்ச கூடாது. நம்ம ஏதோ சொந்தக்காரங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்குற மாதிரி உயிர் எழுத்து 12 இருக்கியா, குறில் எத்தனை நெடில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இது 6 அது 6 சொல்லக்கூடாது. குறில் 5, நெடில் எத்தனைமா 7, ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு 12. இதுதான் நம்ம பின்னாடி பல்வேறு செய்திகளை ஓரெழுத்து ஒரு வழியா படிக்கும்போது எல்லாமே நெடிலாகவே வரும், குறில் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பார்ப்போம். அடுத்து மெய்யெழுத்துக்களை நாம மறுபடியும் 3ஆக நாம பிரிக்கிறோம். மெய்யெழுத்துக்கள் சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையின். வல்லினம், மெல்லினம், இடையின். இது நமக்கு தெரிஞ்சதுதான். கசட, தபர அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பொதுவா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருதான். ஏன்னா மெய்யினாலே புள்ளி வச்சு எழுத்தணும். நம்ம சொல்றதுக்காக கசட தபரன்னு சொல்றோம். நமன மெய் எழுத்துக்கள். இடையெழுத்துக்கள் எரல வய, ஈர், இல், நமக்கு தெரிஞ்சதுதான். மறுபடியும் மாத்திரை அடிப்படையில எப்பவுமே மாத்திரைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும். குறிலுக்கெல்லாம் 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இது பின்னாடி நமக்கு ரொம்ப பயனுள்ள செய்தியாக இருக்கு. ஏன்னா பின்னாடி நமக்கு படிக்கும்போது மாத்திரைகள் கண்டுபிடின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது முதல் எழுத்துகள். முதல் எழுத்துகள்ல மறுபடியும் உள்ள போய் நம்ம படிக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது. ஆனால் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நம்ம சார்பு எழுத்துகளுக்கு மூவ் பண்ணுவோம். இதான் முதல் எழுத்துகள். ஆங்கிலத்துல இதை நம்ம பொதுவா என்ன சொல்றோம்னா வவல்ஸ் சொல்றோம், இத கான்சனன்ட்ஸ் சொல்றோம். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம 26 எழுத்தாக படிச்சிடறோம். அங்க என்னன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 தான் உலகத்துல எல்லாத்துலயுமே உயிரெழுத்தாக. உலகத்துல ஏஇ ஐஓயுன்னு சொல்றோம்ல, ஆ இ ஓ. உலகத்தின் எந்த மொழி, தெலுங்கா இருந்தாலும், மலையாளமா இருந்தாலும், கன்னடமா இருந்தாலும், நம்முடைய தென்னாப்பிரிக்க மொழிகளாக இருந்தாலும் உயிரெழுத்துகள் 5 தான். ஏன் நம்ம கிட்ட 12ன்னா நம்ம நெடில் வச்சிருக்கோம். ஆ மட்டும் வச்சில்ல, ஆ வச்சிருக்கோம். ஈ மட்டும் வச்சில்ல, ஈ வச்சிருக்கோம். அப்புறம் 2 கூட்டெழுத்துகள் ஐயும் அப்படின்னு. பொதுவா உலகத்தின் உயிரெழுத்துகள் அடிப்படை 5. நாம ஏபிசிடி படிக்கும் போது ஏஇ ஐஓயு தவிர்த்து மீதி 7 இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா, மீதி இந்த 5 எழுத்து போக மீதி 21 எழுத்தும் மெய் எழுத்துக்கள் தான். மீதி இத்தனை எழுத்துக்களும் நமக்கு மெய் எழுத்து. அதனால்தான் இப்போ உயிரெழுத்துகள் மெய். இப்ப நம்ம இலக்கணத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதிக்கு போக போறோம். அந்த பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கும் போது பல்வேறு பிழைகள் நீங்கி எழுதுறது, சந்திப்பிழைகள் நீக்கி எழுதுறது, இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்க முடியும். அது என்னன்னாக்கா சார்பு எழுத்துகள். சார்பு எழுத்துகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீங்க ரொம்ப பேர் சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்க பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் உங்களுக்கு அந்த 10ஐயும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நேரம் உட்காருங்களா தம்பி, ஏசி கொஞ்சம் தான் இருக்கும். எப்படி இருக்கு? சார்பு எழுத்துக்கள்லாம் என்ன? சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகை. சொல்லுங்க தம்பி. தினேஷ் தானே உங்க பேர்? ஹரி சார், ஹரி சொல்லுங்க. அங்க உட்காருங்களா? உட்கார்ந்து சொல்லுங்க, எழுந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். எழுந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க உட்காருங்க, ஷைனி உட்காருங்க. உங்களுக்கு ஒரு பேப்பர் தர சொல்லட்டுமா? படிக்க வைக்கலாம் பாக்குறோம். சொல்லுங்க தம்பி. உயிரிழப்படை, ஹரி சொல்லி தந்த வாத்தியார் பேரை காப்பாத்து. அதுக்காக வாழ்த்து. வேற யாராவது சரியா சொல்ல முடியுமா? தம்பி ஒரு 5-6 சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தொடங்கி விட்டோம்னா நீங்க சரியா சொல்றீங்க. ஆன்லைன்ல யாராவது சார்பு எழுத்துக்கள் ஆன்லைன்ல உயிர்மெயில இருந்து தொடங்கலாம். உயிர்மை, ஆயுதம், பாப்பா இன்னொருத்தர். நீங்க வெல் ட்ரைடுமா, ஒண்ணு தப்பு இல்ல. பாப்பா நீங்க சொல்லுங்கம்மா.
நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. கிருஷ்ணவேணி. விஷ்ணு சொல்லுங்க. உயிர்மை, ஆயுதம், குற்றியலுகரம், முற்றியலுகரம், குற்றியலிகரம், அளபடையில உயிரிழபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம். வெல் ட்ரைடுதான். ஆனா வேற யாராவது இன்னும் கூட கரெக்டா ஸ்கூல்ல சொல்லி தந்த ஆர்டர் சின்னதா அவங்க மாத்தி சொன்னாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுதம். இந்த 10ஐயும் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 10மே இந்த 10ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதால எந்த அளவுக்கு பயன் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சொன்னீங்கம்மா, சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே பின்தங்கி இருக்கிறோம்னு நினைக்க தேவையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரும் பிஏ தமிழோ எம்ஏ தமிழோ படிச்சவங்க இல்லை. இருந்தாலும் ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம். மற்றவங்க எல்லாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, பிஏ இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, என்ஜினியரிங் படிச்சுட்டு ரொம்ப பேர் டிஎன்பிசி வந்திருப்பீங்க. அல்ல 1-2 கேள்விகள் உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்றதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. அது நம்ம கடைசியா வச்சு நல்லது. மகிழ்ச்சி. ஆடியோ கட்ட இந்த ஆடியோ டிஸ்கனெக்ட் பண்ணீங்க. அப்ப நமக்கு பாருங்க இந்த 10. அதனால நமக்கு யாருமே ஒருவேளை இது நமக்கு தெரியல அப்படின்னு வகுப்புல எப்பவுமே நீங்க மைக்கு தான் ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்க அங்க உங்களால எப்போது சொல்ல முடியலன்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம எல்லாரும் படிக்கதான் வந்து அந்த மாதிரி வகுப்புல எந்த சந்தேகம்னாலும் நடுவு. இப்போ ரொம்ப எளிமையா இந்த 10 சார்பு எழுத்துக்கள் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கறதால என்ன நன்மை என்பதையும் தெரிஞ்சுக்க போறோம். உயிர்மை இது ரொம்ப எளிமையான சார்பு எழுத்து. முதல் எழுத்திலிருந்துதான் சார்ந்து வர்றதால இவங்க சார்பு எழுத்து. இவங்க யாரு? 216 எழுத்து. அட்டை படிச்சமல்ல, கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவுன்னு படிச்சமல்ல. இந்த 216 பேரும் சார்பு எழுத்து தான் அடிப்படை. அவங்க முதல் எழுத்துக்கள் கிடையாது. ஏன் சார்பு எழுத்து? இக்கு என்கிற மெய்யெழுத்தையும் ஆ என்ற உயிரெழுத்தையும் சார்ந்துதான் கா வருது. இப்பு என்கிற மெய்யெழுத்தையும் ஓ என்கிற உயிரெழுத்தையும் சேர்ந்தா என்ன வருது? போ வருது. அப்போ இவர் யாரு? இவருக்குள்ள இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவர் தனித்துவமான ஆள் கிடையாது. அதனால உயிர்மை எழுத்து என்பதே என்னதான்? சார்பு எழுத்தினுடைய முதல் ஆளே உயிர்மை எழுத்து. 216 எழுத்து இல்லையா? சின்ன வயசுல ஸ்கூல்ல அட்டையில சொல்லி தந்தாங்க. கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவுல இருந்து தொடங்கி 2 சொல்லி நானா இருக்குல்ல, நானா நீ நீ நூ நூ நே நே நை நோ நோ நவ் வரைக்கும் படிச்ச 216 எழுத்தும். அடுத்தது யாரு? ஆயுத எழுத்து. இவரும் ஒரு சார்பு எழுத்து தான். ஏன் ஒரு சார்பு எழுத்து அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் சார்பு எழுத்துனா, இவருக்கு தனிநிலைன்னு ஒரு பேர் இருக்கு. இவருக்கு மொத்தமா ஒரு 25-26 பேர் இருக்கு. நம்ம கூட சென்னையில இருக்கக்கூடிய வெற்றி அழகன் ஒருத்தர் ஆயுதம் தனிநிலை ஏன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல வச்சு ஆயுதம், தனிநிலை, அகேனம், இப்படி பல பேர் இருக்கு. ஏன் தெரியுமா இவர் ஆயுதம் தனிநிலை? நம்ம படிக்கும்போது அக்குன்னு படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா அக்கு உயிரெழுத்து கிடையாது, அவர் சார்பு எழுத்து. ஏன் தெரியுமா? இந்த அக்கினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனா என்கிற முதல் உயிரெழுத்தும் இக்கு என்கிற முதல் மெய்யெழுத்தும் சேர்ந்து வராரு இவரு. உயிரெழுத்து கேட்டகரியும் கிடையாது அவரு, மெய்யெழுத்து கேட்டகரியும் கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனா என்ன எழுத்து? உயிரெழுத்து. இக்கு என்ன எழுத்து? இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்றதால ஒரு யூனிக் கேரக்டர். அதனால தனிநிலை. இப்ப பாருங்க, இத்தோட நமக்கு ஒரு விஷயம் முடியுது. இத்தோட தமிழினுடைய வரி வடிவங்கள் முடிந்து போகுது. அது என்ன எழுத்துக்கள் முன்னாடி படிச்சோம்? நாம முன்னாடி படிச்சது 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. இந்த உயிர், இதுக்கு மெய், இதை கூட்டினீங்கன்னாக்கா 247. இதைதான் நம்ம தமிழின் மெய்யெழுத்துன்றோம். இதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, டிஎன்பிசி போட வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் நெடுங்கணக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ் நெடுங்கணக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழின் எழுத்து வரிசை என்னன்னு. நம்ம நெடுங்கணக்குன்னு உடனே 15 மேல் கணக்கு, 15 கீழ் கணக்கு தான் போயிடும். தமிழின் நெடுங்கணக்குனா தமிழின் எழுத்து வரிசைகள்னு அர்த்தம். தமிழின் எழுத்து வரிசைகள் 247. இதோட முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப இங்க மீறி இருக்கிற இவங்க யாரு
அப்படின்னா இவங்க யாருன்னா, இப்ப நாம படிச்சோம் இல்ல மாத்திரைகள், இந்த மாத்திரைகளை கூடி ஒலிக்கிறதோ அல்லது குறைச்சு ஒலிக்கிறதோ தான் இவங்க மாத்திரையில ஒண்ணு கூடுதலா வருவாங்க, சொன்னதுல இருந்து குறைஞ்சு வருவாங்க. நமக்கு 3 ரூல் தான். என்னென்ன? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, புள்ளி வச்ச எழுத்துக்கோ ஆயுதத்துக்கோ அரை மாத்திரை. இதுதான். ஆனா இந்த ரூலை உடைச்சுக்கிட்டு கூடுதலாவோ குறைவாவோ வர்றவங்க தான் மீதி 8 எழுத்து. அவங்க இப்ப பார்ப்போம். உயிரளபடை. உயிரளபடையில வகை இருக்கு, அதை பின்னாடி இலக்கணம் படிக்கும் போது படிப்போம். உயிரளபடை என்ன பண்றாருன்னு பார்ப்போம். உயிரிழபடைக்கு சைட்ல நான் எழுதுறேன், 2 மாத்திரையிலிருந்து 3 மாத்திரையா கூடுனார்னா அவருக்கு பேரு உயிரிழப்பு. உயிரெழுத்துக்கள் அளபடை எடுத்தால் உயிரிழப்பை. ஒரு கேள்வி பார்ப்போம். நம்ம திருக்குறள் எழுதுவோம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு ஒரு திருக்குறள். மழை பெய்யாமல் நம்ம கெடுத்தும் விட்டுடும். கெடுத்து போன உலகத்தை, கெட்டு போன உலகத்தை காப்பாற்றனாலும் மழைதான். திருவள்ளுவர் அழகா எழுதியிருக்கிற கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே கொடுப்பதும் எல்லாம் மழை. இங்க உயிரிழப்படை இருக்கு. எப்பவுமே நம்ம மொழி படிக்க வந்துட்ட பிறகு இதை நாம என்ன சொல்லக்கூடாது, தூன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இதை பிரிச்சுடணும். இத்து கூட்டல் என்னமா ஊ. இங்க யார் இருக்காரு? ஊ இருக்கு. அப்ப பாருங்க, ஊ என்கிற நெடிலெழுத்தை தொடர்ந்து ஊ என்ற குறிலெழுத்து வந்திருக்கிறதால எந்த எழுத்து அளபடை எடுத்திருக்கிறது? ஊ என்ன எழுத்து? உயிர் எழுத்து. உயிர் கூடியிருக்கதால இதுக்கு பேர் என்னன்னு பேரு? உயிர் அளபடை. எப்பவுமே உயிரிழபடையினுடைய விதி என்னன்னா, எடுத்த உடனே நெடில் எழுத்து இருக்கும், அதுக்கு பக்கத்துல அதுக்கு இனமான குறில் எழுத்து. இப்ப நான் மறுபடியும் ஆனாவன் அவன் எழுத போறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய வேலிட் கொஸ்டின்ல அது ஒண்ணு. அது என்னன்னா, எதெல்லாம் அளபடை எடுக்கும் போது எது வரும்? ஆனா அளபடை எடுத்தா ஆனா வரும், ஈ அளபடை எடுத்தா ஈ வரும், ஊ அளபடை எடுத்தால் ஊ வரும், ஏ நெடில் வந்தா ஏ வரும், ஐ வந்தா என்ன வரும்னு பார்ப்போம். ஓ நெடில் வந்தா ஓ குறில் வரும், ஓ வந்தா என்ன வரும்னு பார்ப்போம். இது ரெண்டும் முக்கியமான கொஸ்டின். என்னங்கய்யா ஈ விட்டனா? ஓ, ஈக்கு ஈ இங்க எழுதாம ஊ எழுது. ஈக்கு அப்போ பாருங்க, இதுக்கு இப்ப நாம இந்த இதுல பயன்படுத்திருக்கிறது இது. ஊக்கும் ஊ வந்து அதான் எடுத்துக்காட்டு. அப்ப ஆ கெட்டார்க்கு ஆ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவுக்கு பக்கத்துல அளபடி எடுத்தா என்ன வரும்? ஆ குறி. முதல்ல நெடில் வரும், அதுக்கப்புறம் ஐ அளபடை எடுத்தா என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல. சொல்லுங்க பார்ப்போம். ஐ அளபடை எடுத்தா என்ன? ஈ வெரி குட். ஐ அளபடை எடுத்தா என்ன வரும்? ஐன்னு முடிவு பாருங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உரநச ஈ என்று திருவள்ளுவரே பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, ஐ இ. இங்க வந்து இச் கூட்டல் ஐ இருக்கு, இங்க ஈ வந்து இருக்கு. ஐக்கு ஈ வரும். அவுக்கு என்னமா வரும்? ஊ வரும். இந்த ஐக்கு ஈ வரும் என்பதும் அவுக்கு ஊ வரும் என்பதும் ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு. அப்போ உயிரிழப்படை வருகிற போது கீழ்காணும் சொற்களை பொறுத்துக, எழுத்துக்களை பொறுத்துகன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஐக்கு எதுமா வரும்? ஈ வரும். இப்போ உயிரிழப்படைனா என்னன்னா, உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களை நீட்டி ஒலிக்கிற போது அதனுடைய குறில் எழுத்து பக்கத்திலேயே வரும். அதுக்கு பேர் உயிர். கடைசி அதுக்கான ஒரு 10-15 விளக்கங்கள் நான் சொல்லுவேன். இதுல இன்னும் உள்ள நாம வந்து செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை இருக்கு. அது நம்ம தேவையை ஒட்டி பல்லெழுத்து மிகுமிடங்கள் முகாடங்கள்ல தேவைப்படுறதை வச்சு அதை நம்ம ஆழமா படிச்சோம். உயிரளபடை. அடுத்து வர்றது ரொம்ப எளிமையான ஒன்று. அதுக்கு பேரு ஒற்றை அளபடை. ஒற்றை அளபடை என்றால் என்னன்னா, ஒற்றுனாலே தெரிஞ்சிருச்சு புள்ளி வச்ச எழுத்து. இவர் அரை மாத்திரையிலிருந்து 1 மாத்திரைக்கு போவாரு. இதுக்கு எடுத்துக்காட்டு இலங்கு வெண்பிறை. 2 இங்கு இலங்கு. சில விஷயங்களை அழுத்தி சொல்லும் போது 2 புள்ளி வச்ச எழுத்துக்களை பக்கம் பக்கமா போடணும். இது எங்க நடந்ததுன்னா, நம்ம வீட்டுல முதல்ல நம்ம அண்ணன் கூடயோ தங்கச்சி கூடயோ சண்டை நடக்கும் போதுதான் ஒற்றலைப்படையோ நம்ம முதல்ல பயன்படுத்தும். என்ன சொன்னோம்? அவனுக்கு மட்டும் தருங்க அப்படின்னு. இட்டு ஒரு இட்டு தான் இருந்தது, ஆனா நம்ம எத்தனை இட்டு போட்டோம்? மட்டும்னு அழுத்தி சொன்னோம் இல்லையா? அங்கதான் ஒற்றலைப்படை தொடங்கி வாழ்க்கை. அவனுக்கு மட்டும் தருங்க,
என்னை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஒற்றை. புள்ளி வச்ச எழுத்து அதே எழுத்து தனக்கு பக்கத்துல மீண்டும் மீண்டும் வர்ற மாதிரி ஒரு நாடகத்தெல்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வடிவேலனுடைய டயலாக் வந்துட்டானா ஐயா அப்படின்னு நெடிலா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப டயலாக் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துட்டானா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் போட்டுட்டு இங்க ஒரு 3 புள்ளி வச்சிருவாங்க. அதை நீட்டி சொல்லணும்னு அர்த்தம். ஆனா இலக்கண பிரகாரம் எழுதணும்னா இங்க நான் எதுல முடியுது, இன்பூட்டல் ஆவுல முடியுது. அப்ப பக்கத்துல 2-3 ஆ போடலாம். இதுதான் உயிரிழப்படைன்னு பேர். இந்த மாதிரிதான் இட்டு மற்றும் அப்படின்றது 2 இட்டு போடுறது. 2ல இருந்து 3 மாத்திரம் தான் கிடையாது, வேணாலும் எடுத்துட்டு போகலாம் உயிரிழப்பு. இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள். அப்போ இது 2ம் ஒரே கேட்டகரி. இவங்க 2 பேரும் யாருன்னா தனக்குரிய மாத்திரையிலிருந்து கூடி ஒலிக்க வாய்ப்பு இருக்கிற 2. இவங்க எல்லாம் மைனஸ் கேட்டகரி. முதல்ல அடிப்படையில குற்றியல் லிகரம், இவர் குற்றியல் லுகரம். இது நம்ம புலவர்களுக்கே உரிய சின்ன இலக்கண குறும்புன்னு சொல்லலாம். என்னன்னா இந்த பெயர்கள் அகர வரிசைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாம் ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எழுதுனாங்கல்ல, தமிழ் எழுதிருந்தா எப்படி எழுதுவாங்க? முதல்ல அன்பழகன் வரும், அடுத்தது ஆதவன் வரும், அடுத்து இலக்கியான் பேர் வரும். இதான் வந்து ஆயில எழுதுறது. குற்றியல் லிகரம் குற்றியல் உகரம் 2ல என்ன இலக்கண சிக்கல்னா, குற்றியல் உகரத்தை படிச்சாதான் குற்றியல் லிகரம் படிக்க முடியும். ஆனா புலவர்கள் என்ன பண்ணிருக்கான், பேர் எழுதும் போது அட்டெண்டன்ஸ்ல எழுதுற மாதிரி குற்றியே வரைக்கும் சமமா இருக்கு. லீ தானே முதல்ல வரும், அப்புறம் தானே லூ வரும். லாலா லீல, லாலா லீ லீ லூல, அந்த லீய முதல்ல போட்டு லூவை அடுத்து போட்டு. ஆனா இலக்கணத்து பிரகாரம் இதை படிச்சாதான் இதை படிக்க போதும். இப்ப நம்ம குற்றியல் உகரம் நம்ம மறுபடியும் படிப்போம். ஆனாலும் குற்றியல் உகரம் என்பதற்கான அடிப்படை என்னன்னா, உசுடு துபுரு என்ற இந்த 6 எழுத்துகள் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கிற இடங்கள். நாகு, காசு, இந்த மாதிரி வர்றது, பட்டு, பத்து இல்லையா, இந்த மாதிரி எழுது, தப்பு, கற்று, இந்த மாதிரி வர்றதெல்லாம் குசுடு துபுருல முடியணும். அவ்வளவுதான். இது வந்து குற்றியல் உகரம். நான் இப்ப விரிவா நடத்துவேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குற்றியல் உகரத்தை மட்டும் தனியா நடத்தும். அப்போ குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரத்துக்கு கூட யானா வந்துருச்சுன்னா அவரு கிசிடி திபிரியா மாறிடுவாரு. அதுதான் குற்றியல் விகரம். கிசிடி திபிரியா மாறுவாரு, அதுதான் குற்றியல். கி சி டி டி பி. அது என்னன்னா, ஒரு பேச்சுக்கு நான் எழுதுறேன், நாடு கூட்டல் யாது. இந்த யார் யார் யாது யாங்கனம் என்ற வினா சொற்கள் வந்தால் இது நாடு யாதுன்னு மாறும். இப்ப இவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவர் கடைசி எழுத்து, இவர் நடு எழுத்து, இடை எழுத்து, நடு. எல்லாத்தையும் நான் விளக்கமா இப்ப சொல்லுவேன், மறுபடியும் கம்பைல் பண்ணி என்னென்ன கேள்விகள் அதுல கேட்க வாய்ப்பு. நாடுல குசுறு துபுரு எங்க இருக்கு? கடைசியில நாகுல கடைசியா. 10ல தூ எங்க இருக்கு? கடைசியா. கற்றுல ரூ எங்க இருக்கு? கடைசியா. தப்புல பூ எங்க இருக்கு? கடைசியா. ஆனால் அங்க நாடு யாதுல டி எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. இப்ப குற்றியல் உகரம் மொழிக்கு கடைசியில் வரும், குற்றியல் உகரம் சொல்லின் இடையில் வரும். இது ஒரு வேலிட் டீம். அடுத்தாங்க குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம். அடுத்த 2 நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கிற ஐகார குறுக்கம், ஔகாரம். ஐகார குறுக்கம் வந்து உங்களுக்கு இலக்கணத்துல இருந்து ஏமா புலிமாவெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப சிக்கல் இல்லை, உங்களுக்கு எதுகை மோனை தான் இருக்கு. ஐகார குறுக்கம்னா என்னன்னா, ஐ குறிலா நெடிலாமா? ஐ குறிலா நெடிலா, சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்த. ஐ குறிலா நெடில், நெடில். ஐ வந்து நெடில் இல்லையா? பரவாயில்ல. எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது தப்பா ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க தங்களை சரி பண்ணிக்குவாங்க. நம்ம அமைதியா இருக்கிறவங்க தான் புரியாம உட்காந்து. ஐ என்னமா? நெடில் எழு. ஐக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ஐக்கு எங்க 2 மாத்திரைன்னு புலவர்கள் பார்க்க. ஐன்னு சொல்லும்போது 2 மாத்திரை பிரச்சனை. கை நை சை நை டை நை தை நை பை மை யை ரை லை பை ழை லை ரை லை.
இந்த 18லயும் 2 மாத்திரை தான். அதான் மொழியில என்ன மொழியில கண்டுபிடிக்கலாம்னா, தனியா இருக்கும் போது அவர் 2 மாத்திரை உச்சரிக்கப்படுகிறது. அவர் ஒரு சொல்லுல வந்துட்டார்னா அவர் 2 மாத்திரை ஒலிக்கப்படுவதில்லை, அதை விட குறைவாக ஒலிக்கப்படுகிறதுன்னு நுட்பமாக கண்டுபிடிக்கும். ஐகார குறுக்கத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. மொழி முதல் குறுக்கம், இன்னொன்னு இடைக்குறுக்கம், கடை குறுக்கம். மொழி முதல் குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஐயர், ஐயன்னு போடலாம், பையன். இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த ஐ பை என்ற சொற்களுக்கு 1.5 மாத்திரை, 2 மாத்திரைல இருந்து எவ்வளவுமா குறையுது, 1.5 மாத்திரையாக. இதே நேரத்துல இடையிலையும் கடையிலையும் வளையல் எங்க வருது, நடுவுல வருது. வடை இந்த நேரம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையாவா, எங்க வருது, கடைசியா. இந்த நடுவுலையும் கடைசியிலையும் வந்தா ஒரு மாத்திரையாக. இது ஐ பொதுவாக 2 மாத்திரை. மொழியினுடைய முதல்ல வந்தா ஒரு 2 மாத்திரை 1.5 மாத்திரையா குறிக்க விடுத்தார். நீங்க சொல்லுங்க பார்ப்போம், மொழி முதல்ல ஐ அல்லது கைஞை வரக்கூடிய சொற்கள் சொல்லுங்க பார்ப்போம். கைபேசி, தொலைபேசி நடுவில் வரா, தப்பது, இடைக்குறுக்கம். ஆன்லைன்ல மொழி முதல்ல அல்லது நடுவுல ஐ அல்லது கைஞை வர்ற மாதிரி சொற்கள் சொல்லுங்க பார்ப்போம். பை, வெறும் ஒரு எழுத்து ஒரு பை. வைகாசி, வரி. அப்புறமா வைரமுத்து, வைகரை, என்னமா வைகரை, வைகரை சார். வைகரை, வைகரை தானமா? ஆமாங்க சார். வைகரையில பாருங்க, அவங்க சொன்னது அழகான எடுத்துக்காட்டு. வைகரையில முதல்ல வர்ற வைக்கு 1.5 மாத்திரை, கடைசியா வர்ற ரைக்கு 1 மாத்திரை. மொழி முதல்ல அது 1.5 மாத்திரை மொழி. இது இந்த அப்செக்டை நான் இது வரைக்கும் நடத்தி, அடுத்த அவுகார குறுக்கம் முடிச்சுட்டு ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன், அதை நம்ம எழுதிக்கணும். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? ஐ அல்லது கைஞை ஒரு சொல்ல வரக்கூடிய இடங்கள் தலைவன், வளையல், வடை, விடை, கடை, பையன், மையல் எல்லாம் எங்கெங்க வருதுன்னு முதல்ல வந்துச்சுன்னா ஒண்ணு. அவுகார குறுக்கத்து மட்டுமில்ல குழக்கம் கிடையாது. அவுகாரம் முதல்ல மட்டும்தான் வரும். ஔவையார், வேற ஏதாவது வார்த்தைகள் தெரியுமா? ஔடதம் என்றால் மருந்து, வெரி குட். வேற கௌதாரி, கௌதாரி, கௌதம புத்தர், மௌனம், இதெல்லாம் மொழி முதல்ல தான் வரும். மொழி முதல்ல ஒரு 1.5 மாத்திரையா புரியும். இப்ப நான் சில அப்செட் சொல்றேன், நீங்க அதை எழுதிக்கோ. நான் சார்பெழுத்துக்கள் தொடர்பாக எந்தெந்த கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான விஷயங்களை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. மகர குறுக்கமோ ஆயுத குறுக்கமோ ஒரு இந்த அப்செட் தந்ததுக்கு அப்புறம் தான் குறிச்சுக்கோங்க. சார்பு எழுத்துகள் 10 வகைப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புல்லட் பாயிண்டா எழுதிக்கோங்க. சார்பு எழுத்துகள் 10 வகைப்படும். 10 வகைப்படும். முதல் 2 சார்பு எழுத்துகளான உயிர்மை கமா ஆயுதம், முதல் 2 சார்பு எழுத்துகளான உயிர்மை கமா ஆயுதம் இரண்டும் மொழி நூலார் வகுத்த மாத்திரை வரையறைகளுக்குள் நின்று இயங்கும். அப்படின்னா என்ன? அடைப்பு குறிக்குள்ள குறிச்சுக்கோங்க. குறில் ஒரு மாத்திரை, குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் கமா
ஆயுதம், அரை மாத்திரை. அப்போ உயிர்மையும் ஆயுதத்திலையும் மாத்திரையில வேறுபாடு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு. அப்ப என்னது? உயிர்மை எழுத்துல காணாவுக்கு எத்தனை மாத்திரமா? காணாவுக்கு என்ன மாத்திரை? 1. கீக்கு என்ன மாத்திரை? நெடில் 2 மாத்திரை. நான் சொன்னேன் இல்லையா, நான் சொல்லும்போது நீங்க வரல நினைக்கிறேன், மறுபடியும் சொல்லணும். க ஒரு மாத்திரை, க கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கௌ. இதெல்லாம் 2 மாத்திரை. அப்போ இதெல்லாம் புள்ளி வச்சு எழுத்தார் தான், அதுல மாற்றணும். இப்போ மீதி எழுதிக்கோங்க. மீதியுள்ள மற்ற 8 சார்பு எழுத்துகளும் மாத்திரை அளவில் கூடியோ அல்லது குறைந்தோ ஒலிக்கின்றன. மாத்திரை அளவில் கூடியோ அல்லது குறைந்தோ ஒலிக்கின்றன. இது ஒரு புல்லட் பாயிண்ட். இப்போ முதல் 2த்துக்கு நேரா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வேடிக்கை தொடர்ந்து நம்ம என்ஜினியர் தமிழ் நடத்த வந்ததால இது 2த்துக்கும் சமக்குறின்னு போடுவோம். இது 2த்துக்கும் இது 2 சமக்குறி. அவங்க வரையறையில என்னவோ அதுதான். இவங்க எல்லாம் மாறப்போறாங்க, பார்ப்போம். அடுத்த புல்லட். உயிரளபடை, ஒற்றளபடை 2 சார்பு எழுத்துகளும். பாருங்க, படைன்னு எழுதக்கூடாது, பெடைன்னு எழுது. ஏன்னா அளவு கூட்டல் எடுத்தல், அளவு கூட்டல் எடுத்தல் அப்படின்னு வரும்போது பாருங்க, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் பின்னாடி படிக்க போறோம். இருந்தாலும் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்காக ஊ போயிடும், இப்பவும் ஏயும் சேர்ந்து தேவாயிடும். அளபெடைன்னு எழுதணும், அளபடைன்னு எழுதணும். உயிரளபெடை, ஒற்றளபடை 2ம், உயிரளபடை, ஒற்றளபடை 2ம் தமக்குரிய மாத்திரையிலிருந்து கூடி ஒலிக்கும் இல்லையா? உயிரளபடைக்கு கீழே அடைப்புக்குறிக்குள்ள 2லிருந்து 3, இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, 2 2 3, 2லிருந்து அம்புக்குறி போட்டு 3. ஒற்றளபடைக்கு நேரா அறையிலிருந்து 1, இங்க எழுதிருக்க. உயிரளபடைக்கு நேரா 2 ஒரு அம்புக்குறி போட்டு 2 to 3, 2 மாத்திரையிலிருந்து 3 மாத்திரை. ஒற்றளபடை அரை மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை கூடுறது. இவங்க 2 பேருக்கு நேரா நான் புரியறதுக்காக பிளஸ் குறி போட்டேன். இங்க சமக்குறி போட்டேன், இங்க பிளஸ் குறி போட்டேன். இவங்க 2 பேர் தான் மாத்திரையில கூடி ஒலிக்கும். கூடியோ குறைந்தோன்னு முதல்ல சொன்னோம் இல்லையா? கூடி ஒலிக்கிறவங்க 2 பேர் தான், இது எல்லாமே குறைந்து. அடுத்த புல்லட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. குற்றிய லிகரம், குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்ற 6 சார்பு எழுத்துகளும், இக்கு போடக்கூடாது, சார்பு எழுத்துகளும் என்ற 6 சார்பு எழுத்துகளும் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து என்ற 6 சார்பு எழுத்துகளும் தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் பண்புடையவை. குறைந்து ஒலிக்கும் பண்புடையவை. சவுண்ட். இப்ப பாருங்க, மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒரு செட்டு சேர்றாங்க. என்னன்னா, இந்த குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமும் 1 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறுகுவாங்க 2 பேரும். குசுடு துபுருக்கு என்ன மாத்திரமா? குறிலா நெடிலா குறி, சு குறி. அவங்களுக்கு 1 மாத்திரை. குறுகும் போது என்ன ஆயிடுது? 1லிருந்து அரையா குறுகிறாங்க.
கிசிடி திமிருக்கு ஒரு மாத்திரை, அவரும் 1ல இருந்து அரையா. ரெண்டு பேருமே ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறுகி ஒலிக்கிறாங்க. அதுல அடுத்த புல்லட் பாயிண்ட் தனியாவே சொல்லுங்க. குற்றிய லிகரம் குற்றியலுகரம் இரண்டும், குற்றிய லிகரம் குற்றியலுகரம் இரண்டும் தமக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒலி. இவங்க ரெண்டு பேரும் அந்த விதத்துல சமமானவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு விதத்துல சமமானவங்க தான். 2 மாத்திரையிலிருந்து 1.5, 1, இவர் 2ல இருந்து 1.5. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மைனஸ் குறிதான், குறைகிறாங்க தான் குறிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் வேற கேட்டகரி இருக்கு. அதனால 2 வகையாக குறுகி ஒலிக்கும் ஒரே சார்பு எழுத்து, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஎன்பிசிக்கு ரொம்ப வேலிடான கொஸ்டின். பொறுத்துக்களை கொண்டு வந்து போட்டு விட்டுவான். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்பான். 2 வகையாக குறுகி ஒலிக்கும் ஒரே சார்பு எழுத்து ஐகார குறுக்கம் ஆகும். 2 வகையாக குறுகி ஒலிக்கும் ஒரே சார்பு எழுத்து எதுமா? ஐகாரக்கம். இப்பதான் நம்ம படிச்சோம். என்னது? மொழி முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, நடுவுலயோ கடைசியிலேயே வந்தா ஒரு மாத்திரை. அப்போ ஐகார குறுக்கத்துக்கு ஒரு வரையறை கிடையாது, 2 வரையறை. மொழி முதல் குறுக்கம்னு ஒரு வரையறை, மொழி இடைக்குறுக்கம் கடைக்குறுக்கம். அதனால புரியுதான்னு பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு நடுவுல எழுதிக்கோங்க. மையல் கை நெய்ல தொடங்கக்கூடியது. நீங்க சொன்னீங்க கை பேசி, கை பை, முதல்ல வரக்கூடியதுக்கெல்லாம் 1.5 மாத்திரை, கடைசியில வந்துட்டாக்கா அதுக்கு பேர் என்னன்னு பெருமா? ஒரு மாத்திரை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு படிச்சிருக்கிறதுல ஐகார குறுக்கம் ரொம்ப முக்கியமானது. கீழ்காணும் கூற்றுகள் எது சரி, காரணம் போடுவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு நேரா அதை போட்டு. ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் தெரியும். ஔ என்ற எழுத்துக்கு என்ன இதுனாக்கா மொழி முதல்ல மட்டும்தான் வரும், மொழி நடுவுலையோ கடைசியிலையோ வராது. சொல்லுமா? அதனால நமக்கு மனிதத்தை கேட்கும். நமக்கு அதனால லோகநாதன் இந்த போன் இங்கே வச்சுக்கீங்களா? இது இது என்ன பேர்ல இருக்கு? ஒரு சின்ன அப்ப பாத்தீங்கன்னா மொழி முதல்ல வரக்கூடிய இது ஔகார குறுக்கத்தை பொறுத்த மொழி முதல்ல மட்டும்தான் தமிழ்ல சொற்கள் இருக்கிறது. இது தமிழ் சொற்கள்னு சொல்ல முடியாது. ஔவையார் தமிழ் சொல்லுதான். ஔடதம் என்பது மருந்தை குறிக்கக்கூடிய சொல், அது இருக்கிறது. அடுத்ததாக மௌவல், வைரமுத்து ஒரு திரைப்படத்துல பயன்படுத்தினாங்க. பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல், புன்னகையோ மவ்வல் மவ்வல். மவ்வல்னாக்கா ஸ்மைல்னு அர்த்தம், மெல்லிய புன்னகை, பல்லு தெரியாம இதை மட்டும் சிரிக்கிறதுக்கு பேரு மவ்வல். மவ்வல் என்றால் இந்த முல்லை மலர் மாதிரி சிரிக்கிறது. வேற வந்திருக்காங்கடா. இப்போ முதல்ல வர மட்டும்தான் வருவார். அதனால ஔகார குறுக்கத்துல குழக்கமே கிடையாது. அது அடுத்த பாயிண்டா குறிச்சுக்கோங்க. ஔகார குறுக்கம் மொழி முதல் குறுக்கமாக மட்டுமே அமையும். அடுத்த புல்லட் பாயிண்ட், ஔகார குறுக்கம் மொழி முதல் குறுக்கமாக மட்டுமே. பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை டீகோட் பண்ண போறோம். நாம இதுவரையில மகர குறுக்கம்னா நம்ம என்னமோ நினைச்சிட்டு இல்லையா? மகர குறுக்கம்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. புலவர்கள்ட்ட போயிட்டு நான் சொல்றதையும் சொல்லிடாது. அதுக்கு பேரு மகர குறுக்கம் இல்ல, அதனுடைய பேரு இங்கர குறுக்கம் தான். இம் என்கிற எழுத்து குறைந்து ஒலிக்கிறது தான் அவங்க மகர குறுக்கன்றாங்க. அவங்கள தப்பு இல்லை. ஆனா நாம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுமா? இம்மு தான் குறைஞ்சு ஒரு இம்கர, இம் குறைந்து ஒலிக்கிறது. இம்முக்கு எத்தனை மாத்திரமா? புள்ளி உச்சயத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அதை விட குறுகி ஒலிக்கிற இடம் கால் மாத்திரை, கிட்டத்தட்ட சைலண்ட் மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே அரை மாத்திரை இருந்து கால் மாத்திரையா குறுகி ஒலிக்கிறவங்க.
அதுக்கு இலக்கணங்கள்ல இப்ப அந்த காலத்துல இருந்தே ஒரே எடுத்துக்காட்டு தான். அது என்னன்னா, இந்த போலும் என்ற சொல் போம், இந்த கேள்வி இடம்பெற்றிருந்தது போம் அல்லது மருளும் என்ற சொல் மருளும் என்ற சொல் மரும் வர்றதையோ, இந்த இம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட சைலண்ட் நாம சொல்லுவோம் பாருங்க ஆங்கிலத்தில், போ அப்படின்னு சொல்லுவோம், இம் அழுத்தி சொல்றது இல்லை. அப்போ இப்ப நாம சொல்றதுக்கு போம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி எழுத வைக்கிறேன். ஆனா அந்த காலத்து புலவர்கள் போ அப்படின்னு மருன்னு சொல்லுவாங்க. மரும் இம் வந்து சைலண்டா இருக்கும். ஆங்கிலத்துல எக்கச்சக்கமா சைலண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆங்கிலத்துல வந்து நைஃப்னு எழுதுவோம். நைஃப்னு எழுதுறது எப்படி எழுதுவோம்? என்ன ஸ்பெல்லிங் நைஃபுக்கு? KNIFEன்னு எழுதுவோம். ஆனா உச்சரிக்கிறது என்னது? இக் நைஃப்னு யாரும் சொல்ல மாட்டோம், நைஃப்னு தான் சொல்லுவோம். ஐ டோன்ட் நோன்றது என்னன்னு எழுதுறோம்? நோன் தான் எழுதுறோம், எக்கே தான் போடுறோம். இது சைலண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுங்க. 12th வந்து நீங்க எல்லாருமே இப்படியே எழுதிட்டு வந்துட்டீங்க. யாராவது உங்க 12th ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்ப்போம். வேர்டா TWன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்லைன்ல கேளுங்க, ஆன்லைன்ல சொல்லுங்க. 12th இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது தெரிஞ்சவங்க சும்மா ட்ரை பண்ணு, தப்பா இருந்தா பாருங்க. யாராவது ஒருத்தவங்க, மத்தவங்க மைக் நிறுத்தீங்க. சொல்லுமா உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுமா. சவுண்ட் இருக்காமா? TWEL இந்திரா ரைட்டாமா? TWELPH ரைட்டாமா? நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இது தப்பு. இந்திரா சொல்றீங்களா கரெக்டா? இந்திரா சொல்லுங்கம்மா. இந்திரா சொல்லுங்க. TWEL சரி, மைக் நிறுத்துறீங்களா? TWELFTH இப்ப அடிச்சு பாத்தீங்கன்னா, கூகுள் அடிச்சீங்கன்னா 12th ஸ்பெல்லிங் வந்து TWELFTH. எஃப் உண்டாங்க. நம்ம இந்த 12th போட்டுட்டு வந்தாலும் ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கும். இப்படி மொழிகள்ல சைலண்டா இருக்கிற இடங்களை நம்ம ஆங்கிலத்துல மட்டும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? தமிழில் இருக்கிறது. அதுதான் மகர குறுக்கமும் ஆயுதம். அப்ப போலும் என்பதை சொல்லும் போது போம்னு சொல்லணும். மருளும் என்பதை மரும்னு சொல்லும் போது இம் வந்து சைலண்ட். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருக்கு. அது எதுன்னு பார்ப்போம். மகர குறுக்கத்துல அது என்னன்னா, நிலைமொழி ஈற்றுல இம் வந்து வருமொழி தொடக்கத்துல வண்டின்னு வந்தா புணர்ச்சியில இயல்பாக புணரும். இதுக்கு பேரு வரும் வண்டின்னா பேரு. பார்த்தா நமக்கு வரும் கூட்டல் வண்டி, வரும் வண்டின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உச்சரிப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத வரும் வண்டி அல்ல, வரும் வண்டி. இம் வந்து சைலண்ட், இம் வந்து சைலண்ட். வரும் வண்டி. அப்போ தரும் வண்ணக்கண் நிலைமொழி ஈட்டுல அதை நான் சொல்லுவேன் இப்ப விதியாக. இதுக்கு பேரு மகர குறுக்கம். இதுதான் அந்த காலத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு வர்றது. அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்துக்கு எப்பவுமே 2 எடுத்துக்காட்டுகள். முள் கூட்டல் தீது என்பது முகிடீது என்று ஆகிறது என்ற இடம், கல் கூட்டல் தீது ககிரீதுன்னு ஆகிறது என்ற இடங்களிலும் நம்ம சொல்லும் போது ககிரீதுன்னு சொல்றேன், ஆனா அக்க சைலண்டா கரீது அப்படிமா முடியுதுன்னு சொல்லுவாங்க. இது 2 அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கிற இடம். இப்ப நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. கடைசி புல்லட் பாயிண்ட். மறுபடியும் புல்லட் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. கற்றீதுன்றது வேற ஒரு புணர்ச்சி. 2மே வரும். நீங்க சொல்றது 2 புணர்ச்சியுமே சரி. இப்ப 2மே சரி என்பதற்கு தமிழ் இலக்கணங்கள்ல உரைச்சி 2மே சரி. நம்ம எழுதிக்குவோம். பல கூட்டல் பல இருக்கு இல்லையா, அது 3 புணர்ச்சிகள் சரி. பல பலன்னு இயல்பாகவும் எழுதலாம், பல பலன்னு எழுதலாம், பற்பலன்னு எழுதலாம். அதான் ஆப்ஷன் தரும்போது என்ன பண்ணுவான், கீழ்காணல் எது தவறுமா, பல கூட்டல் பல 3 ரைட்டு, 1 தான். நம்ம எல்லாமே படிப்போம் இலக்கண விதிகள். அது பேரு உரைச்சின்னு பேரு. 3 இந்த விதி எழுதிக்கோங்க. தமக்குரிய அரை மாத்திரையிலிருந்து
தமக்குரிய அரை மாத்திரையில் இருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும், தமக்குரிய அரை மாத்திரையில் இருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும் இரண்டு சார்பெழுத்துகள் மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் ஆகும். மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் ஆகும். இது ஒரு ரீசன் முக்கியமானது. இப்ப மகர குறுக்கத்துக்கு ஒரு முக்கியமான ரூல் ஒண்ணு இருக்கும். எப்பவுமே நம்ம இலக்கணம் படிக்க வந்துட்ட பிறகு இந்த கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிற சொல்லுக்கு பேரு நிலைமொழின்னு பேரு, கூட்டல் குறிக்கு பின்னாடி வர்ற சொல்லுக்கு பேரு வருமொழி. இது இலக்கண ஆசிரியர்கள் சொல்ற பேர். அதனால இப்ப நான் இந்த வரும் வண்டி, வரும் கூட்டல் வண்டின்னு எழுதிக்கோங்க. வரும் கூட்டல் வண்டி, வரும் வண்டி, சைலண்ட், வரு வண்டி. இப்ப நான் சொல்ற விதி எழுதிக்கோங்க. நிலைமொழி ஈற்றில், நிலைமொழி ஈற்றில் அப்படின்னா கூட்டல் குறிக்கு முன்னாடி, நிலைமொழி ஈற்றில் மகர மெய் வந்து, நிலைமொழி ஈற்றில் மகர மெய் வந்து வருமொழி தொடக்கத்தில், கூட்டல் குறிக்கு அடுத்து அர்த்தம், வருமொழி தொடக்கத்தில் வகரம் வந்தால், வகரம் அப்படின்னா வானாவரிசை எழுத்து, வகரம் வந்தால் அங்கே இயல்பு புணர்ச்சி நிகழும். இயல்பு புணர்ச்சினா இந்த மாற்றமும் இல்லை. வரும் கூட்டல் வண்டி என்னதாமா? வரும் வண்டி. அது பேரு இயல்பு. அந்த அந்த இயல்பு புணர்ச்சியில் வரும் மகரமே தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து அந்த இயல்பு புணர்ச்சியில் வரும் மகரமே இம்முன்னு போட மாட்டாங்க புலவர்கள். இம்மு எழுதணும்னாக்கா மகர மெய்ன்னு தான் எழுதணும். மகர மெய் தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக. இப்ப உங்களுக்கு ஆன்லைன் பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி, ரொம்ப எளிதான கேள்விதான். நீங்க நிலைமொழி ஈற்றுல இன் வர்ற மாதிரி வார்த்தையும் வருமொழியில வானாவில தொடங்குற மாதிரி சொற்களையும் சொல்லுங்க பார்ப்போம். சேட்லையும் போடலாம், சேட்லையும் நீங்க போடலாம். நான் சொல்ற பாருங்க, இங்க தரும்னு போடலாம், இங்க வளவன்னு போடலாம். நான் சொல்ல போறீங்களா? வரும் வண்டின்னு எழுதுனேன்ல, நீங்களே எடுத்துக்காட்டுகளை உருவாக்கலாம். நம்ம இலக்கண வகுப்புல என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க இலக்கணத்துல மாஸ்டர் ஆயிடுவீங்க. நீங்களே வினையாளனின் பெயர், நீங்களே பெயரெச்சத்தெல்லாம் உருவாக்கி நாளன்னைக்கு வகுப்புல, அந்த வகுப்புல நீங்களே கேள்விகளை உருவாக்குற மாதிரி. இப்ப நான் என்ன எழுதுனேன்? வரும் கூட்டல் வண்டின்னு எழுதுனேன் இல்லையா? இப்போ நான் என்ன தரும் கூட்டல் வளவன்னு சொல்றேன். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தருவளம், அது ரைட்டு. நீங்க எடுத்துக்காட்டுகள் இந்த இம்ல முடிகிற மாதிரியும் இந்த வானாவில் வர்ற மாதிரியும் ஏதாவது சொற்கள் சொல்லுங்க. வளம் வந்தான் ஐயா. வளம் வந்தான். சரி, வளம் வந்தான் இல்லையா? கோயில்களை வளமாக சுற்றி வராங்க இல்லையா? அந்த வார்த்தையை சொல்றோம். வெரி குட். யாருமா பேர் என்னமா? சுஷ்மிதா ஐயா. சுஷ்மிதா. குட். அடுத்ததுமா? வணக்கம் வள்ளுவா. என்னமா? வணக்கம் வள்ளுவ. அவங்களுக்காக ஒரு கைத்தட்டலே கொடுக்கல. ஏன்னா வணக்கம் வள்ளுவ இது வந்து ஈரோடு தமிழன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின புத்தகம். பாருங்க, நானே கூட படிக்கிறோம், ஆனா அதை கவனிக்க அவர் அழகா சொன்னாங்க பாருங்க. வணக்கம் வள்ளுவ. என்னமா பேரு? கிருஷ்ணவேணி ஐயா. கிருஷ்ணவேணி. வெரி குட்மா. இதுதாமா இந்த இலக்கண புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, கீழே இருக்கிற 4 செய்திகளில் எது பொருந்தாதுன்னு கேட்பான். மகர குறுக்கனே தரமாட்டான். மகர குறுக்கனே தராம இதை சொல்லிட்டே வந்து இந்த இடத்துக்கு நேரா வணக்கம்னு போட்டு இங்க பரிசுன்னு போட்டிருப்பான். உங்களுக்கு என்னன்னே புரியாம நீங்க எதையோ படிச்சுட்டு இருக்கீங்க. மகர குறுக்கத்தை தான் மீன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்நிலைமொழி வருமொழி கூட்டல் குறி கூட போட்டிருப்பாங்க.
பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல தூக்கி வந்து போட்டுருவான் மகன். அதுக்கு நம்ம தயாராக ரைட்டுங்களா. இந்த பகுதியில இலக்கணங்களை நம்ம இந்த அடிப்படையோட நம்ம வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நாம வகுப்பினுடைய நிறைவுல நாம திருக்குறள் 20 அதிகாரங்கள், இந்த 20 அதிகாரத்துக்கும் உங்களுக்கு நம்ம ஆடியோ உருவாக்கி தரணும். இன்னைக்கு ஒழுக்கமுடைய அதிகாரத்தை பொருள் புரிஞ்சு படிக்க போறோம். ஒழுக்கமுடைமையை என்னுடைய ஆடியோவில் டெக்ஸ்ட் வர்றதா போடுவோம். இந்த 20 அதிகாரத்துக்கும் ஆடியோ நம்ம தருவோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சின்னா, நமக்கு அந்த ஒரு வார்த்தையை விட்டுருவான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விட்டுருவான், இங்க தரலான் வரலான் குறலான் அப்படின்னு போடுவான். அங்க போயிட்டு எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம இயற்கை மெண்டல் எல்லாம் தெரியும்னு போட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணம் கரெக்டா போட்டு அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பா. திருக்குறள் மனப்பாடமாக 20 அதிகாரங்கள் இருக்கிறது, 200 திருக்குறளை நம்ம. அதனால அந்த அடிப்படையில நாம இன்னைக்கு திருக்குறளை நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு சார்பெழுத்துக்கள் நீங்க என்னைக்குமே மாணவர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நாம அதிகமாக நாம திருப்பிக்கிட்டே இருப்போம், திருப்புதல் நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க அதை பார்க்க முடியும். அதனால நீங்க ஆமா, வகுப்புகள் எப்படி இருக்கு திட்டமிடுதல்னு சொல்றோம். ஒழுக்கமுடைமை வந்து நமக்கு வந்து 14வது அதிகாரம் அறத்துப்பால்ல வருது. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறோம். நீங்க அருள் கூர்ந்து இந்த 200 திருக்குறளையும் சினிமா பாட்டு கேட்கிற மாதிரி கேட்கணும். இப்ப எனக்கு 1330 குறளும் தெரியும். எந்த திருக்குறள் நான் திரும்பி பார்த்து நடத்த மாட்டேன், இப்படியே பார்த்து நடத்தும். முதல் சீர் பார்த்தா எனக்கு தெரியும். திரும்ப 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 இந்த 200 குறளையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த இவர் ஜேம்ஸ் வசந்தன் தானே அந்த இது நடத்துறாருல, அவர் நடத்துவார் பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னாக்கா அவரு ஒரு 20 அதிகாரம் 10 அதிகாரம் சொல்லிடுறாரு. அந்த 10 அதிகாரத்தை பிறப்பட வராங்க அந்த வார்த்தைகளுக்கு பாருங்க. ஒழுக்கமுடைமை நமக்கு தெரியும், அறத்துப்பாலுடைய 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும். விழுப்பம் என்ற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். விழுப்பம்னா சிறப்புன்னு, விழுமியங்கள்னு ஒரு வார்த்தை தமிழ்ல, வேல்யூஸ் ஆஃப் லைஃப். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். எப்பவுமே திருக்குறள் படிக்கும் போது ஒரு இடத்துக்கு நேரா கோடு போட்டு குறிச்சிட்டோம்னா பொருள் புரியும். யாராவது மைக்கு ஆன்ல இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அறுபதால் ஆள்தான் மூன்றாம் வேற்றுமை உருவு. அது ஆனா இருந்தது ஒரு காலகட்டத்துல. வேற்றுமை உருவுகள் நான் நடத்தும் போது நடத்தும். ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் அர்த்தம். ஒழுக்கம் சிறப்பினை தருவதால், ஒழுக்கத்தை எதை விட சிறப்பாக கருதணும்? உயிரினும் ஓம்பப்படும். ஓம்புதல் என்றால் பின்பற்று, உயிரை விட சிறப்பாக நம்ம பின்பற்ற. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதே துணை. பரிந்து ஓம்புதல் என்றால் பரிவுனா அன்பு பாராட்டி பாதுகாப்பு. ஒழுக்கத்தை ஏதோ கவனிச்சு கவனிக்காம விட்டுடக்கூடாது, பரிவோட கவனித்துக்கணும். எந்த நேரத்தையும் அறம் தவறிவிடக்கூடாது, ஒழுக்கம் குறைந்து விடக்கூடாது. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் ஒழுக்கத்தை காக்க வேண்டும். தெரிந்து ஓம்பி தேரினும். இந்த தேர் என்ற வார்த்தை வந்தாலே இப்ப தேர்தல் நேரம். தேர் என்றால் ஆராய்தல். தேர்னாக்கா ஆராய்தல். அதுதான் கண்ணகி கோபமா வந்து சொன்ன போது தேரா மண்ணான்னாங்க. தேரா மண்ணானா ஆராயாத மண்ணின். தெரிந்து ஓம்பி தேரினும். மற்ற விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி ஆராய்ந்து பார்த்தாலும் எதுதாமா சிறந்ததாக இருக்கிறது? ஒழுக்கம் தான் சிறந்தது. அதுவே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் விடிந்த பிறப்பாய். திருவள்ளுவருக்கு எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு. இந்த வருணாசிரம தர்மங்களை அவர் எதிர்த்துதான் குரல் எழுப்புகிறார். நமக்கு தெரியும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்றாரு இல்லையமா? எல்லா மனிதருக்கும் சொல்லல, நல்லா கவனிங்க. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா உயிர்க்கும். நானும் மாடும் சமம், நானும் குதிரையும் சமம், நானும் கரப்பாம்பூச்சியும் சமம் இந்த உலகத்தில். அப்படி வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் உடைமைதான் குடிமை. நீ ஒழுக்கம் உடையவனா இருந்தா நல்ல குடியில பிறந்தவன். நீ என்ன குடியில பிறந்திருக்கிறாய் என்பது எதை வச்சு முடிவு பண்ணப்படுதுமா?
நான் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த மாவட்டம் இந்த கம்யூனிட்டி இந்த மதம்ன்றதுலாம் கிடையாது. ஒழுக்கமுடையவனாக இருந்தால் நீ நல்ல குடியில் பிறந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். இல்லைனாக்கா இழுக்கம். இழுக்கம் ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட், எதிர்மறை சொல். இழுக்கம்னா தவறு, பிழை, குற்றம். இழிந்த பிறப்பாய், அதுதான் உன்னுடைய பிறப்புக்கு குறைபாடே தவிர நீ பிறந்திருக்கிற ஜாதியோ மதமோ கிடையாது. ஒழுக்கத்தோடு இருந்தால் நல்ல குடியில். மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொண்ட. ஆக்சுவலா அது நெடில் தான். நாம இப்ப மரபுல அது சொற்கள் புழக்கத்துக்கு மாறிட்டதால அப்படி போட்டிருக்காங்க. ஒரு பார்ப்பன் இருக்கிறான், அவன் மந்திரங்களை சொல்லுகிறான் என்றால் மறந்து போய்விட்டால் கூட மீண்டும் ஓதி அவற்றை நினைவுபடுத்தினான். உங்களுக்கு ஒரு திருக்குறள் மறந்து போச்சு, மறுபடியும் எடுத்து படிச்சு ஞாபகப்படுத்த. மரப்பினும் ஓதி ஞாபகப்படுத்த முடியும். ஆனால் எவ்வளவுதான் உயர்ந்தவன் என்றாலும் பிறப்பில ஒழுக்கம் வந்து விட்டால் அவனுடைய உயர்வு குன்றக்கடு, குறைந்து போய்விடும். பார்ப்பான் என்ற சொல் பிராமணர்களை குறிக்கிற சொல்லு நம்ம நினைக்கிறோம், அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் நாள்கோள் பார்ப்பவர்கள் இருந்தாங்க, வள்ளுவர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், எங்க கிராமத்துல கூட வள்ளுவர்கள் நாள் ஜாதகம்லாம் குடிப்பாங்க, எத்தனாம் தேதி சொல்லுவாங்க. பிராமணர்கள் சொல்றாங்க, இந்த நாள்கோள் பார்க்கிறவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கணும். அவர்கள் ஒழுக்கம் குறைந்தா அவங்க கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. நல்ல விஷயம் எச்சரிக்கையாக தந்திருக்கிறார். இந்த குறள் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய குறள், வள்ளுவருடைய சிறப்பு வாய்ந்த குறள். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண். 2 அறிவுரைகளை திருவள்ளுவர் 7 சீருக்குள்ள 2 அறிவுரைகளை கொண்டு வந்து வைக்கிறார். அழுக்காருன்னா என்னமா சில பேருக்கு தெரியும். அழுக்காருன்னா என்ன? பொறுமை, பொறாமைன்னு அர்த்தம். அழுக்காருன்னா நம்ம பேரு பொறாமை, ஜலஸ் பயன்படுத்துறோம்ல. பொறாமை உடையவன் வாழ்க்கையில வளர மாட்டான். எப்படியா ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி வளர மாட்டானோ அப்படி பொறாமை உடையவன். அப்ப 2 அறிவுரைகள், பொறாமையும் இருக்கக்கூடாது, ஒழுக்கத்தையும் காப்பாற்ற. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவன் உயரமாட்டான், பொறாமை கொண்டவனும் உயரம். 2 பழக்கங்களை தூக்க சொல்ற. ஒழுக்க அதிகாரத்துல ஒழுக்கத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். பொறாமை, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிவு. இந்த ஏதம் என்றால் குற்றம்னா ஒரு 2-3 சொற்களை தெரிஞ்சிடணும். திருக்குறள் முழுசுமே படிச்சு. ஏதம் என்றால் குற்றம், ஏதம் என்றால் பாதுகாப்பு, ஏதம்னா குற்றம், ஏதம்னா குற்றம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ, உறவு, இந்த உறன்னு வந்துச்சுனாலே நம்ம கிராமங்கள்ல உரம் போட்டு வளர்ந்தவங்க, வலிமைன்னு. இந்த சின்ன ராணா வந்துட்டான்னு அர்த்தம். உறவோர் என்றால் வலிமைன்னு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள். யாரு? மன வலிமை. இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து. ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட். ஒழுக்கம் தவறிவிட்டால் ஏதம்னா நம்ம சொன்னோம், குற்றம். அதனால் வரக்கூடிய தீமைகளை அறிந்து என்ன பண்ண மாட்டாங்க? ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒரு இலக்கண குறிப்பை நம்ம பார்த்துக்குவோம். எய்தா என்பது ஈறுகட்ட எதிர்மறை. ஓடா, தேடா, கூடா இப்படிலாம் வருது இல்ல. இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்தது கச தப வந்தால், தனியா ஒரு நாள் படிக்க போறோம் நாம. இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கச தப வந்தால் வல்லெழுத்து. வாடா கூட்டல் பூக்கள் என்னமா? வாடா பூக்கள். தெரியுதுங்களா? ஓடா கூட்டல் குதிரை என்னமா? ஓடா குதிரை இக்குவர். அப்போ எய்தா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து என்னமா தொடங்குறாரு? பழின்றாரு. அப்ப என்ன ஆகும்? வல்லெழுத்து மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை தொடர்ந்து கச தப வந்தால் வல்லெழுத்து. அந்த விதிகளை எல்லாம் நம்முடைய இறை குருவனார் ஐயா எழுதியிருக்கிற இந்த புத்தகம் தமிழாரம், இந்த புத்தகம் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்காகவே நம்ம சில வீடியோக்கள் உருவாக்கி 50 விதிகள் அது படிச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வேறுபாடு பாருங்க. ஈ கூட்டல் கால் ஒரு எழுத்து ஈ கால். ஆனால் ஈ கூட்டல் பறந்தது ஈ பறந்ததுன்னு போட்டோம்.
ஏன்னா ஈயும் பெயர் சொல்லு, காலும் பெயர் சொல்லு, ரெண்டுமே பெயர் சொல்லா இருக்கும்போது வல்லெழுத்து மிகும். ஈ கூட்டல் பறந்தது வினை சொல்லா இருந்தா மிகாது. கூர்மையா படிச்சுட்டோம்னா எந்த தப்புமே பண்ண மாட்டோம். அது எல்லாத்தையும் ஐயா தந்திருக்கிறாங்க, 2-3 புத்தகங்கள்ல இருந்து எடுக்கிறோம். இப்ப ஒரு இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை தொடர்ந்து கசதப வந்தால் வல்லெழுத்து மிகும். அல்ல திருவள்ளுவர் எய்தாப்பழி என்று. போன குரலே தான் இதுக்கும் அர்த்தம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. நல்ல ஒழுக்கமுடையவர்கள் மேன்மை என்னமா? மேன்மேலும். ஆப்போசிட் என்ன? இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. நினைச்சு பார்க்க முடியாத பழி அடைவாங்களாம். ஒரு தப்பு தான் பண்ணிருப்பாரு, சிகரெட் தான் குடிச்சாரு, ஆனா சமூகம் சொல்லும் போது அவர் தண்ணி அடிச்சாரு, எல்லாத்தையும் சொல்லும். பழியை நீங்க சொன்னீங்கன்னா பழியை சேர்த்துக்கிட்டே போகும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை. இடும்பைனாலும் துன்பம் தான் தெரிஞ்சது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் உடையவனாக இருந்தால் இந்த சமூகம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு கல்லை தள்ளி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் 2 வீலர்ல போயிட்டே இருப்பாரு, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்பாரு. அவர் மூஞ்சியை பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா என்னாச்சு? நல்ல செயல் நீங்க செஞ்சதால நன்றிக்கு வித்தாகிறது. வித்து நான் இது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நன்றிக்கு வித்தாக இருந்தால் நல்லொழுக்கத்தின் பார்ப்பட்டதெல்லாம் நன்றி சொல்லுவாங்க ஒரு சின்ன செயல். ஆனால் அதே என்ன ஆயிடும்? எதிர்மறையா போயிட்டா தீயொழுக்கம் என்னைக்கும் துன்பத்தை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாதே தீய வழுக்கியும் வாயால் சொல்லும். நான் ரொம்ப ஒழுக்கமுடையவன், சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, பிறன்மனை நயத்தல் இல்லை, சூதாடுதல் இல்லை, எதுவும் தப்பு பண்றது இல்லை. ஆனா பேசுறதெல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறது, கஷ்டமான மேமாடி இப்படி பேசிக்கிட்டே இருக்கு. ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாதே, ஒழுக்கமுடையவர்களுக்கு பொருத்தமற்றது எது? தீய சொற்களை வழுக்கியும் வாயாற் சொல்லு. வழுக்கினா என்ன? சில இடத்துல டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, மறந்த மாதிரி சொல்லிட்டு கோவத்துல திட்டினையா, ஐ ஃபீல் சாரி, ஆனா ஒத்து வருமா? திருவள்ளுவர் சொல்லிட்டார், தீனார் சுட்டமோ உள்ளாரும் ஆளாதே ஆவினார் சுட்டவர். அப்போ ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாதே தீய வழுக்கியும் வாயார். தீமையான சொற்களை மறந்து போய் கூட வாயால சொல்ல. கடைசி குறள் ரொம்ப முக்கியமானது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாறு அறிவினான். உலகத்தோட ஒத்து போய் வாழறதுதான் வாழ்க்கை. எக்கச்சக்கமா படிச்சிருக்கிறேன், எல்லாருக்கூடையும் சண்டை வச்சுக்கோ, அது வாழ்க்கை. இந்த இடத்துக்கு நேரம் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா உலகம் 7 மணி ஆயிட்டா எல்லாம் டாஸ்மாக். திருவள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுக சொல்றாரு, அவங்க கூட போயிடணும். இதுக்கான வரையறை வேற ஒரு இலக்கியத்தில் இருக்கு. அது என்ன சொல்லுது? குறிச்சுக்கோங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உலகம்னு இலக்கியங்கள் வந்தா இதாவது பேராது எதை குறிக்கும்? உயர்ந்தவங்களை தான் குறிக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு குறிச்சுக்கோங்க. அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்லாம் என்ன? உயர்ந்தவர்களோடு சேர்ந்து. இப்ப இந்த திருக்குறள்ல உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் அல்லது நீங்க மனப்பாடம் பண்ண திருக்குறள் ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லலாம். ஒருத்தவங்க சொன்ன திருக்குறளையும் இன்னொருத்தவங்க சொல்ல. அந்த மைக் சார்ஜ் போட்டிருந்தா பிள்ளைங்களுக்கு புரியுமா? ஆஃப்லைன் அந்த மைக் சார்ஜ் ஆயிருந்தா ஆஃப்லைன். ஆன்லைன்ல சொல்லுங்கம்மா, இதுல இந்த அதிகாரத்துல உங்களுக்கு பிடிச்ச குறள் ஆன்லைன். ஓ, பேர் சொல்லுங்க. ஆன்லைன்ல சொல்லுங்கம்மா, உங்களுடைய யார் சொல்றீங்க? உங்களுக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச குறள் டெக்ஸ்ட்ல யாராவது போட்டிருக்கீங்க? டெக்ஸ்ட்ல சிலர் போட்டிருக்கீங்க, அதை நான் பார்க்கிறேன். வேற ஏதோ செய்தி. பெரும் வனப்பு, வெரி குட். மணிகண்டன் போட்டிருக்காரு, திருக்குறள் போட்டிருக்காங்க. 12th ஸ்பெல்லிங் அமிர்தினா சரியா போட்டிருக்கிறாங்க, வெரி குட்மா. கைண்டன் மணிகண்டன் அந்த இதுக்கு போட்டிருக்கிறாரு, ஐகார குறுக்கம் முதற் குறுக்கத்துக்கு போட்டிருக்காரு, வெரி குட். இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த திருக்குறள்ல நீங்க மனப்பாடம் பண்ணது, ஸ்கூல்ல படிச்சது அந்த திருக்குறள் யாராவது ஒருத்தவங்க நீங்க சொன்னீங்கன்னா போதும், உங்க பேர் எனக்கு இங்க தெரியும், சொல்லுங்க பாப்போம். பார்த்து கூட சொல்லலாம், பெரும்பாலும் பார்க்காம சொன்னா நல்லது, தேவைன்னா பார்த்து சொல்லுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும். ஹரிகரன். ரம்யா சொல்லுங்கம்மா. ரம்யா திருக்குறள் சொல்றீங்களா? வேற யார் சொல்றீங்கம்மா? சார், ஒழுக்கத்தின் உண்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
ஒழுக்கத்தின் எய்துவர் மீன்மை. ரைட். கே எல் பிரகாஷ். வெரி குட்மா பிரகாஷ். ரம்யா சொல்றீங்களா? வேற யாரும் சொல்லுங்க. பிரகாஷ் குட்மா. வேற யாரும்? இன்னைக்கு இதுக்கான ஆடியோ நான் உங்களுக்கு டெக்ஸ்டோட எடிட் பண்ணி அனுப்பி 20 அதிகாரத்துக்கும் அந்த நடத்தும் போது அனுப்புவோம். வேற யாரும் சொல்றீங்களாமா? யுவநாத், சுஷ்மிதா, சண்முக பிரியா, சந்தியா, ராஜேஷ், பார்த்தசாரதி, பத்மநாபன், மணிகண்டன் சரவணன், மம்தா, சரஸ்வதி, லோகநாதன், கிருஷ்ணவேணி, கோகிலா, கேசவன், கவிதா. யாரோ மைக் ஆன் பண்றீங்க சொல்லுங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் சார். வெரி குட். ரம்யா. கிருஷ்ணவேணி சொல்லுங்க. கிருஷ்ணவேணி மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லுங்க. அழுக்காறு இளையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. வெரி குட். ரொம்ப முக்கியமான குரல். 2 அறச்செய்திகளை சொல்லிட்டேன். கிருஷ்ணவேணி குட்மா. வேற யார் சொல்றீங்கம்மா? மத்தவங்க யாரும் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு இதா இருக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா ஆபீஸினுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவோம். இந்த 10 திருக்குறளையுமே நாளைக்குள்ள மனப்பாடம் பண்ணுங்க. நாளைக்குள்ள மனப்பாடம் 10 எழுதி என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் ஒரு தடவை பார்த்தேன். ரைட்டுங்களா? உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது அறிவித்த பிறகு படிக்கிறது, அப்புறம் படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. இப்ப நம்ம சிலபஸ் பிரிச்சு பண்ணணுமா, அது மட்டும் தான். யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்களாமா? வேற யாருக்கா ஆஃப்லைன்லமா? ஆஃப்லைன் மைக் கொடுங்க தம்பி. அங்க மைக் சொல்லுங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். வெரி குட். அருமையான குரல். சூர்யா. சார் 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 கேக்குதுங்களா? சொல்லுங்க. நல்லா கேக்குது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தான் மெய்வருத்த புலி தரும் சார். ஆகாதுன்னு மெய்வருத்த புலி தரும். தம்பி டிராவலிங்ல இருக்கிறாங்க, நல்லா கவனிச்சிருக்காங்க. பரவாயில்ல. அவருக்கு பிடிச்ச குரல் சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஒழுக்கமுடைமை படிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நல்ல குரல். நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இது ஷேர் பண்ணணுமா? நம்ம கிளாஸ் ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அனுப்பிட்டீங்க இல்லையா? வாங்க. பண்ணிட்டேன். பெருமையா முக்கியமான விஷயத்தை செஞ்சுட்டோம் ஐயா. பாருங்க, இப்ப நம்ம ஒரு விஷயம் நான் அறிமுக வகுப்புலயே உங்களுக்கு சொல்லிடுறேன். வல்லெழுத்து மிகுமிடம் விழாயிடம்னா ஒரு பேச்சுக்கு நாடு கூட்டல் பற்று என்னமா? இது நாட்டுப்பற்று விதி தெரியுது இல்லையா? இது எந்த விதியின் கீழ்னு கேட்பான். நாடு என்பது நெடில் தொடர் குற்றியலுகம். நெடில் தொடர் குற்றியலுகம் வந்துச்சுனாக்கா அந்த மெய்யெழுத்து இரட்டிப்பாகும். நம்ம தெரிஞ்சு புரியுதாமா? அப்ப நெடில் தொடர் குற்றியலுகம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நாம அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இலக்கண பகுதி, இந்த மாதிரி கடைசியில திருக்குறள், ஒரு 10 நாளைக்கு பிறகு திருக்குறளும் ஒரு நூலாசிரியர், உதயசாவில இருந்து, பாரதிதாசன் இருந்து, தமிழ் ஒளியில இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு நாள் தனியா ஒரே நாள்ல 10 பேரை வச்சு எழுத்துனா உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் தமிழ் ஒளியை பத்தி படிச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு நாள் முடியரசனாரை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா. இப்ப நமக்கு இந்த பாடத்திட்டங்களை நாம வகுப்பு எப்படி நடத்தலாம் அப்படின்னு நாம பிரிச்சிருக்கிறோம். முதல் மேட்ச் என்பதால இது சரியாகவும் வரும், சில நேரங்கள்ல 1-2 மாற்றங்கள் இருக்கும். இன்னைக்கு நாம அடிப்படை இலக்கணம், எழுத்து, சார்பு எழுத்து, ஒரு எழுத்து ஒரு மொழியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு ஆடியோ அனுப்பிடும். கவர்மெண்ட் 68 போட்டிருக்காங்க இல்லையா? அதை நான் படிச்சு ஒரு வீடியோவா ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம். திரும்ப 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 அந்த 68க்கும் என்ன பொருள்னு மனப்பாடம் பண்ணிடணும். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரிதான் மனப்பாடம் பண்ணணும். அதுல ஒண்ணும் தயங்கவே கூடாது. அடுத்ததாக முதல் எழுத்துகள் திருக்குறள் ஒழுக்கமுடைமை இன்னைக்கு நடத்தும். நாளைக்கு என்னன்னா, வேர்ச்சொல்ல இருந்து அறிமுக வகுப்புல நம்ம நடத்தணும் இல்லையா, அதை ரிப்பீட் பண்ணுவோம். வேர்ச்சொல்ல இருந்து செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இன எழுத்து, வினா எழுத்து, இதெல்லாம் சொல்லி தரும். 3வது நாள்ல சொல் இலக்கணம். 4வது நாள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், பயங்கொலி பிழை. ஒவ்வொரு நாளும் திருக்குறள் ஒண்ணு இருக்கும். நாளைக்கு பொறை உடைமை, ஊக்கம். நாளைக்கு இல்ல, இப்போதைக்கு ஒரு செய்தியாக மாணவர்கள் சேர டைம் கேட்டதால ஒன்று விட்டு ஒரு நாள் நடத்தணும். தமிழ் வகுப்பை பொறுத்த மட்டும் ஆல்டர்னேட் டேஸ்ல நடக்கும் போது, ஆனா ஃபுல் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு நாளைக்கு ஜியோகிராபி ஹிஸ்டரி கிளாஸ், இருக்கும். நடுவில் மேத்ஸ் கிளாஸ் வரும், கலந்து வந்திருக்கேன்.
அதில் ஒன்று விட்டு ஒரு நாள் வரும். அந்த மாதிரி கலை சொற்கள் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 25 நாளுக்கும் எதை நம்ம படிக்க போறோம்ன்றதை படிச்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்தது கடைசியில நாம வர வர என்ன பண்ண போறோம்னா 25வது வகுப்புலாம் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, திருக்குறள் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. பாருங்க, நீங்க படித்தறிய வேண்டிய கூடுதலான நூல்கள் எதுன்னு படிக்க போறோம். கடைசி வகுப்புல சென்றாண்டு வினாத்தாள்கள் ஒரு பார்வை அப்படிங்கிறத முழுசா பாருங்க. இந்த அழகு 4, 5, 6 முன்னாடியே படிச்சிடறோம். அதை மீண்டும் மீள் பார்வை அது எல்லாம் பார்க்கணும். இதை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த 25 நாள் ஷெட்யூல் உங்களுக்கு இப்படி போகும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் 100க்கு 100 எடுக்கிறவங்க தான் எனக்கு வேணும். 100க்கு 95 எடுப்பேன், 98 எடுக்கிறேன்றது நமக்கு தேவையே இல்லை. 100க்கு 100 எடுக்கிறன்றவங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நடுவில் நீங்க கேட்கலாம். போக 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 விதிமுறைகள்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். 100க்கு 100 மட்டும்தான். இதுல உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் மதிப்புள்ள புத்தகம் வர்த்தமானன் பதிப்பகத்தின் மூலமா மே 10ஆம் தேதி தான் அச்சாகி வருது. அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு ஃப்ரீயாக தருவோம். வெளியூர் பசங்களா இருந்தா குரியர் தருவோம். ஆனா முதல் பேட்ச் மட்டும்தான் தமிழுக்கு 3000, ஃபுல் கோர்ஸ் 15,000 வச்சிருக்கிறோம். 12,000 முதல் பேட்ச் மட்டும் தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா 3000 கட்டினா போதும். ஃபுல் கோர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நாளைக்கு நீங்க ஜியாகிரபி கிளாஸ் அட்டன் பண்ணலாம். 2 நாள் கழிச்சு கணக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கூட ஃபுல் கிளாஸ் கட்டலாம். 12,000 முதல் பேட்ச். அடுத்த பேட்ச்ல தமிழை நம்ம உறுதியா 5,000 அல்லது 7,000 மாற்றணும். அதனால முதல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் எது இருந்தாலும் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் கன்செஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. இதை நான் போட்டு அனுப்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ ஆன்லைன் பிள்ளைகள் ஆன்லைன் ஆஃப்லைன்ல உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமாவோ வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்ல அட்மின்ட்ட கேக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் நம்பர் எழுதுறேன். நீங்க அட்மின் கிட்ட தமிழ் மட்டும்தானே இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பீங்களா சார்? எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறோம். தமிழ் மட்டும் இல்ல, எல்லாமே எடுக்கிறோம். மேத்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட் ரெண்டையுமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஐயா நடத்துறாங்க. அடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபீஸ் கட்டலாம். தமிழுக்கு மட்டும் கட்டுறதா இருந்தா நாளைக்கு கட்டணும். ஃபுல் கோர்ஸ் கட்டுறோம். ஒரு பேச்சுக்கு ஒரே நிமிஷம். ஃபுல் கோர்ஸுக்கு 15,000 வச்சிருக்கோம். 12,000 நம்ம குறைச்சு தரோம். நீங்க தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்க, 3,000 கட்டிட்டீங்கன்னா மீதி 9,000 கட்டினா போதும். அதனால சில அகாடமி இல்லப்பா தமிழ் ஆப்ஷன் தருமோ 3,000 இதுக்கு மறுபடியும் 12,000 அப்படிலாம் இதுல இருந்து நீங்க லெஸ் பண்ணி அந்த டவுட் தானே கேட்க வந்தீங்க தம்பி? இல்ல சார், இப்போ 25 டேஸ் தமிழ்னு சொல்றீங்க. இப்போ நான் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்னா ரிமைனிங் கிளாஸ் எப்படி நான் எந்த டைமிங்ல நான் அட்டன் பண்றது? இல்ல 25 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரிமைனிங் பார்ட் ஸ்டார்ட் ஆகுமா சார் கிளாஸஸ்? இல்ல, நான் சொல்றேன்னா இன்னைக்கு நான் புதன்கிழமை கிளாஸ் எடுத்திருக்கேன். இதோட நான் வெள்ளிக்கிழமை தான் கிளாஸ். இந்த வியாழன் நான் ஆல்டர்னேட் டேஸ்ல தான் தமிழ் வரும். தேவைனாக்கா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு 2 மணி நேரம் தேவைன்னா படிச்சுட்டு மே 30, 31க்குள்ள இது எல்லாமே முடிஞ்சு மே 30ஆம் தேதிக்குள்ள தமிழ் முடிக்கிறோம். இதுக்கு நடுவுல உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கணக்கு, ஜியோகிராஃபி, காமர்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம். அறிவிப்பு வந்த பிறகு புது பேட்ச்லயும் இந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். மறுபடியும் நான் நடத்துறேன் இல்லையா அடுத்த பேட்ச், அந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஓகே, வேற டவுட் இருக்கா தம்பி? இல்ல சார், இப்ப தமிழுக்கு நாளைக்குள்ள கட்டிடலாம். ஓகே, இது ரிமைனிங் ஃபீஸ் அது எப்படி சார்? அதுவும் இதே மாதிரி தான் இமிடியேட்டா கட்டுற மாதிரி இருக்குமா இல்ல மந்த்லி வைஸ் கட்டுற மாதிரி? இல்ல, நான் சொல்றேன். அது நாளைக்கு உங்களுக்கு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்கும். ஒரு நாள் கழிச்சு கணக்கு கிளாஸ் இருக்கும். அது 2 முடிஞ்ச பிறகு நீங்க திங்கட்கிழமை கட்டலாம். நீங்க என்ன கேட்கறது இன்ஸ்டால்மெண்டா கட்டலாமான்னு கேக்குறீங்க, அதான தம்பி? ஆமா, இப்ப தமிழுக்கு நான் இந்த மந்த் கட்டிறேன்னு சரிங்களா? அட்மின்ட்ட பேசுங்க, அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அது வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு. ஓகே ஓகே, थैंक यू சார். வேற ஏதாவது மாணவர்களுக்கு டவுட் இருக்காமா? ரெக்கார்டிங் கூட நிறுத்திக்கலாம். இங்க ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பர்சனல் டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அது நம்ம பதிவு பண்ணி கான்டாக்ட் நம்பர் நான் எழுதுறேமா. கான்டாக்ட் நம்பர் போட்டுள்ள அட்மினை பொறுத்தமட்டில் 9600003919 இந்த நம்பர்ல பேசலாம். அல்லது 739
7771901 ஒரு நம்பர் இருக்கு. அகாடமியினுடைய மேனேஜிங் டைரக்டருடைய நம்பர் இருக்கு 8148056667. கடைசியா நான் என்னுடைய நம்பர் எழுதுறேன். பெரும்பாலும் என்னுடைய நம்பர் நான் போன் எடுக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா நான் ரைட் டிக் போடுவேன். இது என்னுடைய நம்பர் 944330. இது எல்லாம் அட்மின் நம்பர். இந்த நம்பர் குறிச்சுக்கோங்க. இப்ப நான் ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். உங்களுடைய ஃபீஸ் ஜாயின் பண்றது சம்பந்தமா டவுட் இருந்தா கேட்டு போகலாம். நாளைக்கு தமிழ் வகுப்பு இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஜியோகிராபி வகுப்பு. ஏதாவது பிள்ளைகள் டவுட் இருந்தா கேட்கலாமா? முல்லை இருந்தா அப்படி